ஹலோ guys, நான் உங்கள் விஎஸ் பேசுறேன். நீங்க நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 எபிசோட் 11 தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட்ல ஓரளவுக்கு அனிமேஷன்லாம் பாத்தீங்கன்னா அட்டாமிக் சாமுராய் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் வந்து ஃபைட் பண்ற சீன்லாம் ரொம்பவும் நல்லாவே பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்த எபிசோட் தான் ஃபைனல் எபிசோடுன்றனால அதுலயும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருப்பானுன்னு நம்புறேன். முக்கியமா இந்த எபிசோட்லயே குறை இல்லலாம் கிடையாது. ஒரு சில பேஜ்ல மாங்கால பார்த்தேன், அதுக்கும் இதுக்கு கம்பேர் வச்ச ஏணி வெட்ட கூட எட்டாத மாதிரி தலைவனுக்கு லைட்டா டீடைல் கொடுக்க மறந்துட்டு இருக்கானுங்க போல. சரி, என்ன பண்றது, அனிமேஷன் இப்படி பண்ணிருக்காங்க. அதுக்குன்னு கதையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா கதை வயசா ரொம்பவும் ஹிட், ஆனா அனிமேஷன் வயசா ரொம்பவும் ஃபர்ஸ்ட் தான் சொல்லணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் இருக்கிற கதையை மட்டும் சொல்றேன், பொறுமையா பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு சேனல் அப்பப்போ வந்து செக் பண்ணுங்க, வீடியோ போட்டுருக்கணும் இல்லையான்னு. அதுவும் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல. சரிங்க சமத்தோட கதைக்குள்ள போலாமா? சைல்டு எம்பரரும் போயிட்டு இருக்கும் போது அந்த குட்டி பையன் கேட்கறான், யோ சைல்டு எம்பரரே, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னது? உனக்கு பசிக்குதானே? அது இல்ல, நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்வேப் ஆனவருக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? எங்க அப்பா கிட்ட என்ன ஒப்படைச்சிட்டீங்களா? உண்மையிலேயே இல்லடா, நான் கூட்டின்னு போக மாட்டேன். வெளியில இன்னும் பேக்கப்புக்காக நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. அவங்க உன்ன பாதுகாப்பா இந்த இடத்த விட்டு உங்க அப்பா கிட்ட எட்டு போய் விடுவாங்க. அது ஹீரோஸா? அவங்க கிளாஸ் எடுத்து கிடையாதா? யோ போற வெளியே எதனா மாத்தி வந்து என்ன போட்டு தெளிச்சு என்ன பண்ணுவேன்? தேவையில்லாம பதறாது. நான் ஃபைட் பண்ணதை நீ பார்த்தல. ஒவ்வொரு எனிமியும் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். அதனாலதான் மேல இருக்கிறவங்க எல்லாருமே பேக்கப்புக்காக நின்றுட்டு இருக்க ஹீரோஸா இருக்காங்க. அவங்க நமக்கு இந்த இடத்துல இருக்கிறதுனாலதான் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இப்போ நான் உன்னை பாதுகாப்பா கொண்டு போயிட்டு இருக்கேன். அதனால யாரையும் குறைச்சி மதிப்பிடாத. எனக்கு புரியாத விஷயமே, இவ்வளவு சின்ன பையனா இருக்கீங்க நீங்க, இந்த வயசுல இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க, மத்தவங்களுக்கு லீடரா இருக்கீங்க, பத்தாத்துக்கு பெரிய பெரிய சண்டெல்லாம் போடுறீங்க. எப்படி உங்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? நீ அதை பத்தி கவலைப்படாத. நான் இதெல்லாம் என்னுடைய கிளாஸ் பிரசிடென்ட்ன்ற பதவியில இருக்கும்போது தெரிஞ்சுக்கினேன். ஆனா நான் அதிகமா ஸ்கூலுக்கு போனது கிடையாது. அப்புறம் அங்க இருக்கு பாரு, அதுதான் எக்ஸிட். வா போலாம். வகாமா என்னோட பக்கம் தலைவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிக்கினே கூட வந்துட்டு இருக்கான். சைல்டு எம்பரர் சர்ஃபேஸுக்கு வந்துட்டு பிறகு ஹீரோஸ் கிட்ட அவனை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற மத்த ஹீரோஸுக்கு எல்லாத்துக்குமே தன்னுடைய டிரான்ஸ்மிட்டர் மூலமா பதில் சொல்லிட்டு இருக்கான். இங்க பாருங்க, இதுதான் நான் சைல்டு எம்பரர் பேசுறேன். ஒரு வழியா நான் வகாமாவை பார்த்துட்டு இந்த இடத்துல காப்பாத்திட்டேன். இப்போ அவங்க அப்பா கிட்ட அவனை எடுத்துட்டு போய் ஒப்படைக்க போறோம். ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. எல்லாரும் திரும்ப வாங்க. அந்த ஹீரோஸ் எல்லாமே இன்னும் பக்கம் நம்ம சைல்டு எம்பரர் பார்த்து ஷாக் ஆயிட்டு பாராட்டுறாங்க. முக்கியமான மிஷினையே அசால்ட்டா முடிச்சிட்டு வந்திருக்காரு இவர். யாருப்பா? என்னடா இது, ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டீங்க. டே எல்லாரும் செத்துட்டீங்களா? ஒருத்தனும் பண்ண மாட்டான் மெசேஜ் அப்படின்ற மாதிரி கடுப்பா வரான். அந்த டைம் ஜாமி வேணும். ஏய் சைல்டு எம்பரர், நான் தான் பேசுறேன். நல்ல வேலை பாத்தியா? அப்புறம் அம்மா மாஸ்கோ சிக்னல் கொடுக்குறான். நான் எல்லா விதமான மாந்தோட இந்த இடத்துல பாத்துட்டேன். நீ ஆஸ்டேஜ் பத்திரமா கூட்டணும் போ. மான்சஸ்ல இங்க ஒரு விஷயமே இல்லை, நான் முடிச்சிட்டு வரேன். அப்புறம் பார்த்தா பிக்கு கார்டும் நானும் என் வேலையை முடிச்சேன். ஒரு மாந்திரம் இப்பதான் சாப்பிட்டா அவன் டைஜஷன் பண்ணிக்கிறேன். அப்புறம் தான் முக்கியமான தலைவனான நம்ம அட்டாமிக் சாமுராயும். என்னடா இது, ஐத்து நான் இப்படிதான் ஐத்தணுமா? ஐத்துட்டதுக்கு அப்புறம் மெசேஜ் கொடுக்குறான். நான் பேசுறது கேக்குதா? என்னடா இது, ஏதோ ஒரு கிரீன் கலர் லைட் எரியுது, அதுதானே என்னுடைய மெசேஜ்ன்ற மாதிரி என் சைல்டு எம்பரர் சொல்றான். சரி ஓகே, அப்பனா இப்ப பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சாச்சு. சரி ஓகே, உன் மெசேஜ் எனக்கு கிடைச்சது. இங்க இருக்கிற எல்லா விதமான பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். ஆனா நான் இந்த இடத்துல ஒரு குட்டி பையனை பார்த்தேன். நான் இருந்த லொகேஷன்ல அவனை ஒரு மாஞ்ச துரத்தின்னு போயிடுச்சு. அதே மாதிரி நான் இப்ப எங்க இருக்கணும்னு எனக்கு தெரியல. அதனால சீக்கிரமா நாங்க வரேன், அந்த பையனை கூட்டினு அப்படின்னு சிக்னல் கட் ஆயிடும். டே என்ன கட் பண்ணிட்ட? அந்த குட்டி பையனை யாராது? இன்னொரு பக்கம் பார்த்தா கடு போயிட்டு நம்ம சைல்டு எம்பரர் வகாமா, இதை பத்தி நீ எதுவுமே சொல்லலையே. உனக்கு அந்த இடத்துல இன்னொரு பையன் இருக்கான்றது தெரியுமா? அவன் என்ன சொல்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிட்டு, உண்மைதாவது நீங்க அவனை காப்பாற்றணும்னு எனக்கு என்ன மேல, ஆனா நீங்க என்ன முதல்ல காப்பாற்றணும்னு ஒரு பயத்தினாலதான் அதை சொல்லல. என்ன மன்னிச்சிருக்கின்ற மாதிரி அவன் கேட்கவும், முட்டாள். சரி, நான் இப்போதைக்கு திரும்ப கிளம்புறேன். ஷெங்குகள், நீங்க உடனே சர்ஃபேஸ் டீமுக்கு போயிட்டு வகாமாவை ஒப்படைங்க, அவங்க அப்பா கூட சேர்த்துருங்க. நான் திரும்ப உள்ள போயிருக்கிற அந்த இன்னொரு பையனையும் கண்டுபிடிச்சு நம்மளுடைய ஆட்களுக்கு உதவி பண்ணிட்டு வெளியே வரேன். இன்னும் திரும்பி போறீங்க சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட அவர் பார்த்து தடுக்கிறாரு. டேய் மிஷினை முடிஞ்சிச்சுரா, வாடா கிளம்புவோம். இந்த பையனை காப்பாற்றுறது நமக்கு முக்கியமான வேலை. வந்து திரும்ப ரெஸ்ட் அடியான்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா மறைச்சு பார்ப்போம் பாருங்க சைல்டு எம்பரர். என்னடா பேசுற அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா அவர் போதான் போற தெரிஞ்சு போயிடுச்சு. நல்லபடியா போயிட்டு வாங்க, நீங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்க. எங்களுடைய பேக்கப் சிக்னலுக்காக வெயிட் பண்றேங்க. அப்புறம் இந்த மொட்டை தலையும் பார்த்தா கண்டிப்பா நானும் ஒரு நாள் இவர மாதிரி கிளாஸ் எஸ்க்கு போனோம். இந்த மாதிரியான வேலைகள் நான் பண்ணிதாகணும். அதுக்கு நான் இன்னும் முட்டையும் ஆகணும். அட்டாமிக் சாமுராய் காமிக்க தலைவர் ரெடியாக அவன் கூட ஃபைட் பண்ண. ஏய் எதுக்கடா என் சண்டைக்கு கூப்பிடுற? நான் த்ரெட் லெவல் டிராகன் பிளாக் ஸ்பெர்ம்டா. கியோடகர் உன்னை பத்தி சொல்லியிருக்கான். நீ தான் அந்த அட்டாமிக் சாமுராயா? ஆனா உன்னை பார்த்தா பெருசா தெரியலையே. எனக்கு போர் அடிக்கும் போலியே உன் கூட ஃபைட் பண்ணா. அப்படியா? உனக்கு இந்த இடத்துல என் கூட எந்த விதமான பிரச்சனையும் இல்லடி, பிடிப்பையில என்ன குறைச்சு மதிப்பிடாத அப்படின்னு தன்னுடைய ஒரு கையை பயன்படுத்தி அடிக்கிட்டு போவான் பாருங்க. நம்ம அட்டாமிக் சாமுராய் இதெல்லாம் ஒரு விஷயமா தொட்டு கட் பண்ணி விடுவான். இதுக்குதான் குறைச்சு மதிப்பிடாதுன்னு சொன்னியா? கேக்க கட் பண்ண மாதிரி கட் பண்ணிட்ட பாத்தியா? அதுக்கப்புறம் அந்த கட் பண்ண கையும் அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறுது இன்னொரு ஆளா. ஓ, உன்னால இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? இது நல்லா இருக்கே. முட்டாள், இங்கதான் நீ தப்பு பண்ற. என்ன குறைச்சு மதிப்பிடாதுன்னு சொன்னதுக்கான காரணம் இதுதான். என்னால எத்தனை பேர் வேணாலும் என்ன மாதிரி உருவாக்க முடியும், உன்னால எங்களை தோக்கடிக்க முடியாதுடா. கண்டிப்பா நாங்க தான் இதுல ஜெயிக்க போறோம், பாக்குறியா? அதுக்கப்புறம் அவன் எத்தனை விதமான தலைகளை கொண்டு வரணும் அத்தனை பேரையும் வெட்டி வெட்டி போட்டுட்டு இருக்க. அவன் பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணே போறான் எல்லாரோட எண்ணிக்கையும். அவனுக்கு பார்த்தா அதிகமாயிட்டானுங்க. இவன் ஒரு பக்கம் பார்த்தா வெட்டிதெல்லாம் போயிட்டு இருக்கான். இந்த சண்டை தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கட்டத்துல அந்த வராண்டா ஃபுல்லா பார்த்தா எக்கச்சக்கமா குவிஞ்சு கிடக்குறானுங்க. தலைவன் அதுக்கப்புறம் தன்னுடைய அட்டாமிக் ஸ்லாஷ்னு சொல்லிட்டு ஒண்ணு பயன்படுத்த எல்லாரையும் பொடிப்படியா நறுக்கிடுவான். ஆனாலும் பார்த்தா அந்த இடத்துல நிறைய பேர் வந்துடுவானுங்க. நீ செத்த, இது முடிஞ்சுதுறான்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பாம பாருங்க. அட்டாமிக் மேக்கால தாங்க முடியாது. என்ன இது, இவன் எத்தனை பிரிவா பிரியறானோ அவ்வளவு பவர் ஆயிடுது. நான் இவனை குறைப்பிச்சு மதிப்பிடுறது என்னுடைய தப்பு தான். இன்னும் பார்த்தா
ஏக்கச்சக்கமான பேர் இருக்குதுல, அவனை போட்டு குமரி எடுக்கிறானுங்க. இப்போ அட்டாமிக் சாமரை பயங்கரமா அடி வாங்குறான். கண்டிப்பா உன்னால என் கூட நான் கம்பேர் பண்ணவே கூடாது. இதுக்குதான் ஆரம்பத்துல சொன்னேன் குறைச்சி மதிப்பிடாதானு. எனக்கு உன்னை பிடிக்கல சுத்தமா. ஆனா என்னையும் நீ குறைச்சி மதிப்பிடுது தப்பு பண்ணிட்ட பாத்தியா அப்படின்னு அவன் சொல்லவும் பார்த்தா சீலிங்கே உடஞ்சி வீது. அந்த இடத்துல மென்டல் என்னடா பண்ணி வச்சிருக்கேன் கத்த. அந்த சீலிங் வீதத்துல இந்த அதிர்வு எல்லா இடத்துக்கும் போகுது. இதே சமயத்துல பார்த்து தலைவன் சாம்பி மேனும் வந்துட்டு இருக்கும் போது எனக்கு பின்னாடி அவனும் இருக்கான்னு நினைக்கிறேன். கவலைப்படாத, நான் நார்மல் ஹியூமன் தான். அதர் ஹீரோஸ் எல்லாரையுமே நான் இன்னமும் கொல்லதான் போறேன். எவனன்ற மாதிரி அவனை பக்கம் அட்டாக் பண்ணதுல அவன் பார்த்தா பெரிய லெவலான ஒரு நியூக்ளியர் பாம்பு லெவலுக்கு பவர் சாவடிச்சு அட்டாக் பண்றான். கண்டிப்பா அவனுங்களும் செத்துருவானுங்க. நீயும் இப்ப செத்துருவேன். இவன் தான் த்ரிட்ரவல் டிராகன் ஹோம்லெஸ் எம்பரர் ஹீரோஸ்ன்றவனுங்க போலியானவனுங்க. ஏன் நாளை ஹீரோ ஆக கூடாதான்? ஹீரோ அசோசியேஷன் அபிஷியலான வெப்சைட்டை நான் செக் பண்ணேன். அதுல எல்லா விதமான கிளாஸ் எஸ் அந்த ஹீரோஸ் எல்லாருமே போயிட்டாங்கன்றது தெரிஞ்சது. இதுதான் எனக்கு பிஎஸ்சி. ஒரு விஷயத்த மறந்துட்டலாம்னு சொல்லிட்டு தலைவன் திரும்ப வந்துட்டு கோடாரியால் அடிக்க. ஆனா அடுத்த கட்டமே பக்கத்துல இருந்து வந்த உடனே அவனுக்கு தலையிலேயே ஒன்று ஷூட்டை கொடுக்க. தலை பார்த்தா பயமா வெடிச்சிடும். எந்த ஒரு சமயத்திலும் பார்த்தா கவுந்தச்சு வைக்கும் போது அவனுக்கு ஒரு புல்லட் கொடுக்க. இருந்தாலுமே அதை வச்சு தடுப்பாவன். நீ ரொம்ப தலைவலியா இருக்கிய, பரவாயில்ல இந்த ரேஞ்சிலேயே அவன் தடுத்துட்டானா அப்படின்னு சாமி மேல காமிக்கிறாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப என்ன சொல்றதுனே தெரியல. சரி கண்டிப்பா இது பத்தாது, அதனால இதையும் எடுப்போம்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இருக்கிற இன்னொரு பிஸ்டலையும் எடுத்து ஷூட் பண்ணேன். இருந்தாலுமே அவன் பார்த்தா இன்னும் அதிகப்படியான பவரை பயன்படுத்தி அடிச்சு போட்டுறான். உன்ன மாதிரியான டாப்பான ஹீரோ கிட்ட நான் இதை எதிர்பார்த்து தான் உன்னை குறைச்சி மதிப்பிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா இந்த இடத்துல எவனா இருந்தாலும் என் கையால சேர்த்து தான் போகணும். புரியுது, ஆனா என்ன பண்றது? எனக்கு இப்ப வருத்தமான விஷயமே எந்த ஒரு துணியும் இல்லாம ஆமா நம்ம எரிஞ்சிட்டு இருக்கனே. கண்டிப்பா உன்னை கொண்டு உங்ககிட்ட இருக்க நான் ட்ரெஸ் வாங்கிக்கிறேன். நீ எவ்வளவு அடிக்கணும்னு நினைச்சாலும் என்னுடைய ரீஜெனரேட் பவர் என்ன குணப்படுத்திட்டே தான் இருக்கும். கண்டிப்பா ஃபைனலா இந்த பேட்டில நான் தான் ஜெயிக்க போறேன். ஏன்னா வாக்க கொடுத்தா கண்டிப்பா அது நான் முடிக்காம விட மாட்டேன். நான் கூட கொஞ்சம் நெகோசியேஷன் மட்டும் பேசலாமா? தயவு செஞ்சு எதுனா துணியை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் துணி போட்டு ஃபைட் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் உன்னை பத்தின நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாம இருக்கு. அதனால நீ யாருன்றத என்கிட்ட சொல்லு. என்ன இது ஒரு ஜாம்பி மேனா இருந்துக்கிட்டு நீ எந்த விஷயம் கூட தெரியாம இருக்க? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. வெறும் இம்மோர்டல் தானே நீ? எந்த ஒரு நிலைமையில என்ன பத்தி விசாரிச்சுட்டு இருக்க? என்ன பத்தி தெரியாம தான் என் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்க. லைட் ஆஃப் பவர் உடைய ஸ்ட்ரென்த் என்னன்றத நான் காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த பவர் எனக்கு எப்படி தெரியுமா கிடைச்சது? நான் பார்க்கல ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தப்போ அப்பதான் ஒருத்தர் மூலியமா கிடைச்சது. அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? நான் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய வேலையும் போச்சு, பத்தத்துக்கு எனக்கான ஒரு வீடும் இல்லாம போயிடுச்சு. அப்புறம் ஹியூமன் சொசைட்டியை வச்சும் தனியா வாழ ஆரம்பிச்சேன். ஆனா ஒரு நாள் நியூ எம்ப்ளாயிஸுக்கான வெல்கம் பார்ட்டியை கொடுக்கறதுக்காக என்ன கூப்பிட்டாங்க. திரும்ப வேலைக்கு தான் சேர்க்கறதுக்கு வராங்கன்னு நினைச்சு என்னுடைய பாஸ் சொன்னதன் பேர்ல நான் அங்க போனா ஒரு அம்மனமா நின்று எல்லாருக்கும் ஷோ காமிக்கணும்னு சொல்லி என்ன என்டர்டெயின் பண்ண சொன்னான். அந்த ஒரு டான்ஸ் ஆடினேன். ஆனா அடுத்த நாளே செக்ஸுவல் அரேஞ்ச்மெண்ட் எனக்கு கொடுத்துட்டு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டானுங்க. அப்பத்துல இருந்து நான் ஒவ்வொரு நாளும் பார்க்ல வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னுடைய வீடு அங்கதான். எப்பவுமே நான் கையை பார்ப்பேன். எதுக்காக இந்த பூமியில இருக்கிற மனிதர்கள் மட்டும் இப்படியாப்பட்ட ஆளுங்களா இருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாம மனிதர்களால உருவாக்கப்பட்ட இந்த விதிகள் எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கு. அது இன்னொரு மனிதனுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் ரொம்ப துன்பத்தை தான் தருதுன்றதை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம மனிதனால உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் இந்த பூமின்னு சொல்லக்கூடிய இந்த மதருக்கு ரொம்பவும் துரோகத்தை தான் தருது. இந்த பூமியவே அவங்களுடைய சொந்த பயனுக்காக அழிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காம போனதுனால நான் எல்லாருமே கம்ப்ளீட்டா வெறுக்க ஆரம்பிச்சேன். இதை எப்படியாச்சும் மாத்தணும். இப்படியே நிலைமை போயிடுச்சுன்னா இதை மொத்தமா அழிச்சிருவாங்க. இதை என்னால ஏத்துக்க முடியாது. ஹியூமனிட்டியோடைய முட்டாள்தனமான அந்த நாலேஜ் எல்லாமே இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக உருவானது. ஆனா எனக்கு வேற வழி இல்ல. கடைசியில நான் வந்து நின்ன இடம் எல்லாரையும் கொல்லணும். அப்பதான் பார்க்கல ஒருத்தர் வந்து எனக்கு நான் நினைக்கிற எல்லா விதமான விஷயங்களும் சரின்னு சொல்லிட்டு அவருடைய ஒத்துழைப்பின் பேர்ல அவர்கிட்ட இருந்த எல்லா விதமான பவரையும் எனக்கு கொடுத்து நீ இதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்கும் பாடத்தை சொல்லி கொடுத்து எல்லாரையும் கொன்னுடுன்னு சொன்னாரு. உன்னால மட்டும் இதை பண்ண முடியும்னு சொன்னாரு. அப்படியாப்பட்ட ஆளை நான் கடவுளா தான் பாக்குறேன். அப்படியாப்பட்ட டிவைன் பவரை கொடுத்து போன அந்த கடவுளுடைய சாட்சியா இந்த இடத்துல இருக்க எல்லா மனிதர்களையும் அழிப்பேன். அப்படியே அவன் ரெடியா இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தா சாமி வேணும். இவங்கிட்ட டைம் கொஞ்சம் வாங்கலாம்னு பார்த்து இவன் ஹிஸ்டரியாவே சொல்லிட்டு இருக்கானே. ரீஜெனரேட் பவர் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வேலை செஞ்சுச்சுன்னா நல்லா இருக்கும். அப்போனா உண்மையிலே நீ கடவுள்ன்ற ஒருத்தன் இருக்கான்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கியா? உண்மையிலே அவன் கடவுள் தானா? அவனுக்குன்னு வேற எதுவும் ஐடென்டிட்டி இல்லையா? முகத்தை கூட நீ பாக்கலையா? இங்க பாடுற முட்டாள், கடவுளை நான் நம்புறேன். அவர் எப்படி இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. ஹீரோ உன்னோட பக்கம் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கான். எப்பா சாமி சொட்ட எப்போ உன்னை இதுல கொண்டு வராங்க பத்தியா? எனக்கு எரிச்சல் ஆகுதுன்ற மாதிரி. உண்மையிலே எனக்கு அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. என்னமோ வரான் அவன் பாட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு பிட்டு சீன்ல காமிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு எரிச்சல் ஆகுது. திரும்ப வந்துட்டு இருக்கும் போது கொழுப்பானுங்களா, டேய் என்னடா பேஸ்மெண்ட் போட்டுக்கிறீங்க, என்னடா இப்படி நடுக்குது? இப்படியே போச்சுன்னா ஏன் இருக்கிற அபார்ட்மெண்ட் கூட நடுங்கி வந்துடும் போலியே. அதுக்கப்புறம் வந்து நம்ம வானவேல் தோழர் அடிக்கிறதுக்காக கும்பலா சேர்ந்து நாங்க மாந்தேச அவங்களுடைய தண்டர் பவர்லாம் பயன்படுத்தி இவங்களை அட்டாக் பண்ண தலைவன் ஒரு ஹார்ட் கொடுத்துட்டு கெத்தா நின்னுங்கிறான். டேய் என்னடா இளவு போசுது? இவன் யாருன்னு தெரியலப்பா. ஏ கிளாஸ் காட்டில் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். கண்டிப்பா இவன் எஸ்ஸா தான் இருக்கணும். வாங்க ஓடிடுவோம். இவன் சொல்றது உண்மையில நம்ம ட்ரை பண்ண எல்லாத்தையுமே இவன் தடுத்து நான் வாங்க ஓடுவோம்னு சொல்லிட்டு எல்லாமே ஓடுதுங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? நீங்க கொடுக்குற எல்லா விதமான வழிகளும் நான் ஒரு அன்பின் வெளிப்பாடா தான் பாக்குறேன். அதை நான் ஏஞ்சல் ஹக்னு சொல்றேன். ஜெய் வாங்கடா ஓடிடுவோம். இவர் வேற மாதிரி ஆள்றா. அவங்க எல்லாரும் அந்த இடத்தோட ஓடின பிறகு பார்த்தா திடீர்னு அந்த ஒரு த்ரெட் லெவல் டீமனும் வருது. யானை பையன் தான் டீமன் வாக் மேரா. கேரகரா சொன்ன வேலையை பார்க்காம எங்க ஓடிட்டு இருக்கீங்க செல்ற பசங்களா? யாரா செல்ற பசங்க? எங்களால தடுக்க முடியல. நாங்க இன்னும் போட்டு ட்ரெயின் ஆயிட்டு திரும்ப வந்து அடிப்போம். உனக்கு வேணா நீங்க தனியா சண்டை போடு. தனியா தான் சண்டை போலான்னு பிளான் பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு இது மட்டும் பத்தாதே. உங்களுடைய பவர்ஸும் வேணும்னு சொல்லிட்டு தாங்க கூட இருக்கிற அவங்க எல்லாருமே பார்த்தா தன்னுடைய பவரை பயன்படுத்தி உள்ள ஏத்துக்கிறான். நம்ம தோழர் பார்த்தா உன்ன பக்கம் கடுப்பா வர. டே என்னடா பண்ற? உன் கூட இருக்கவங்களே முடிக்கிட்ட. அப்ப எனக்கு தெரிஞ்சு உனக்கு லவ்ன்ற விஷயம் தெரியல ஒன்னும். எனக்கு அதை பத்தில கவலையே இல்லடா. இந்த வாங்கி சொல்லிட்டு அவன் பெரிய லெவல் அட்டாக் பண்ண பார்த்தா அந்த மாந்தசோடைய மொத்த விதமான பவரையும் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா தலைவன்
அப்படியேப்பட்ட அட்டாக் எல்லாமே தடுத்துட்டு நிற்கிறான் பாருங்க கெத்தா. நான் எஸ் கிளாஸ் ஹீரோடா, அதே மாதிரி நான் ஆவரேஜான பையன் தான். ஆனா ஒன்ன மாதிரி நான் மாத்திர அடிக்க எனக்கு ஒரு கைய போதும். கொஞ்சமா சாம்பல தனமா நடந்துக்கும். கூட இருக்கவங்களை எப்படி தான் பண்ணுங்கன்ற மாதிரி அவன் கேட்க, யாரை பார்த்து என்னடா கேட்கற மாதிரி திரும்ப அவன் நேச்சுரலான அட்டாக்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். தலைவன் யோசிப்பான், இதுக்கப்புறம் நம்ம தானே இங்க அவன் செத்துட்டான்டா வரமாட்டான்டா. ஆனா தலைவன் அதுல இருந்து தப்பிச்சுட்டு தான் கையில ஏற்படுற அந்த வைப்ரேஷன் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற தூண் மேல கையை வச்சுட்டு அதை டிரான்ஸ்பர் பண்ணுவான். என்னடா இந்த கை இப்படி நடக்குது அப்படின்னு தொட்டோன்னே அந்த அடி எரிஞ்சு விட அவ வாய பழத்துறோம். டேய் என்னடா இவ்வளவு பவர் வச்சுட்டு இருக்கேன்னு. ரொம்ப தேங்க்ஸ்ரா, நீ பண்ண பெரிய விளைவுனால இப்ப எனக்கு ஒரு புதிய பவர் தெரிய வந்திருக்க. இந்த ஒரு வைப்ரேஷன் பயன்படுத்தி எவனவனால என்ன அசைக்க முடியும். இதுக்கப்புறம் வந்து வைப்ரேஷன் டார்க் ஏஞ்சல் ரஷ் சாவடா அப்படின்னு போட்டு கூத்துறதுல அவன் கதறான். டேய் என்னடா மூஞ்சில் அடிக்கிற, இதெல்லாம் தப்புடா. ஒரு இடத்துல அடிச்சதுல பார்த்தா மொத்த பேரையும் காலி பண்றான். அப்புறம் உள்ளுக்குள்ள சாப்பிட்டவங்க எல்லாருமே வெளியே வந்து விட அவங்க எல்லாருமே உயிரோட விட்டுருவான். சில பேர் அதை வந்து தப்பிப்பாங்க. என்னடா பயந்து வர்ற, ஊராட்சிக்கு தெரிஞ்ச பிரச்சனை என்னடா கிட்ட போய் இதை போய் நம்ம இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும், நிலைமை இன்னமும் மோசமாயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லுவோம். அப்புறம் பார்த்தா பக்கம் தலைவன் நம்ம தோழர் நிற்கும் போது அவனுடைய சிறை நண்பர்கள்லாம் அங்க மாஞ்சதா வந்துட்டு இருக்கானுங்க. இங்க பாருங்கப்பா இவனை பார்த்து பயந்து வரானுங்க, இவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா. இது வயசு கேட்கும் போது என்னைக்கு சம வேட்டை நமக்கு. டேய் உன பார்க்கும்போது பிரிசனர் மாதிரி இருக்குது, எங்க ஜெயில இருந்து வந்தவனா நீ? அட ஆமாடா, இவன் கிளாஸ் ஏசி ஹீரோடா, பூரி பூரி பிரிசனர் இவன். ஏய் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா என்ன விட்டு இப்படி மாஞ்சர மாறிட்டீங்க, இது கொஞ்சம் கூட என்னால ஏத்துக்க முடியாதுடா. யாரா உனக்கு பாய் ஃப்ரெண்ட், என்னடா பேசிட்டு இருக்க? அடைச்ச இந்த மாஞ்சர் அசோசியேஷன் நான் உடைக்காம விட மாட்டேன். என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் இப்படி மாத்திட்டானுங்களே பாவம், இவங்க எல்லாத்தையும் நான் காப்பாத்தாம விட மாட்டேன். தலைவன் போய் காப்பாத்தது போக போட்டு கொங்குறி எடுக்கிறானுங்க. எப்படி இருக்கா நாங்க நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறோம், எதுக்கடா நீ கெடுக்கணும்னு நினைக்கிற சாவடா. என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, இவங்களுடைய மைண்டே எப்படி மாத்திட்டானுங்களோ. அந்த டைம் பார்த்தா அவன் ஏஞ்சி, டார்லிங்ஸ் ஏன் இப்படி பண்றீங்க, அந்த நாள் ஞாபகம் உங்களுக்கு ஞாபகம் வரலையா, நம்ம ஜெயில எப்படி ஒண்ணு பண்ணுவோம் என்னென்ன பண்ணுவோம் ஜாலியா இருப்போம், அதெல்லாம் மறந்துட்டீங்களா? உங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. டேய் நீ இன்னொரு தடவை அப்படி பேசுன உனக்கு வேற மாதிரி நிலைமை ஆக்கிடுவோம். நம்மளா எப்பறம் அப்படி ஒண்ணா இருந்துருக்கோன்ற மாதிரி அவனை உன பக்கம் கடுப்பா வரானுங்க. டே உங்க எல்லாருமே மைண்ட் மாத்திட்டு இருக்காங்க, எங்களை நம்புங்கன்ற மாதிரி உன பக்கம் பூரி பூரி பிரச்சனை இருக்காங்க. அந்த சமயத்துல பார்த்தா அந்த போன மாத்திரம் அங்க வந்துட்டான். அவனுக்கு நீ சொல்றது எதுவும் வந்தாலும் கவனிக்க மாட்டானுங்க. ஏன்னா இப்ப அவனுக்கு மாத்திரம் மாறிட்டானுங்களே. மாத்திரம் மாறினவனுக்கு திரும்ப இவனை மாற முடியாது சொல்லிட்டு இவன் தக்குன்னு அட்டாக் பண்ண போக தலைவன் கீரல போட்டுருவான் உடம்புல. என்ன இது சாதாரண கையை வச்சு இப்படி அட்டாக் பண்ணிட்டான். நீங்க ஏதாவது இவனை பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன்ற மாதிரி அவன் கிளம்ப. அப்பா இவன் டாப் டயர் உண்மைதான்ப்பா, காலவெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டான். சரி இவன் கதையை முடிதுக்கான நேரம். ஆனா தலைவன் திரும்ப ஏஞ்சி நின்னு, என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் இப்படி மாத்திரம் ஒண்ணு நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா அவங்களை திரும்ப நான் என்னுடைய வழிக்கு கொண்டு வருவேன், அவங்களை பழைய மாதிரி மாத்துவேன். ஏன்னா எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். டே மூறாவா நாங்க ஒன்னும் பாய் ஃப்ரெண்ட் கிடையாதுடா, கொள்ளுங்கடா மாதிரி அவனை பக்கம் அவனை போட்டு குமரி எடுத்துட்டு இருக்க. தலைவன் அசையாம கல்லு மாதிரிக்கிறான். என்னப்பா இவன் முன்னத்தை விட இப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்குது. உடனே பார்த்தா துணியெல்லாம் கேஞ்ச பிறகு தன்னுடைய உடம்பு ஃபுல்லா பார்த்தா முடியா இருக்கு. அது அவனை தடுக்குது அட்டாக்ஸ்ல இருந்து. என்ன இது நான் பெரிய லெவல் அட்டாக் பண்ண அதுவே அவனுக்கு அப்படியே காணாம போயிடுச்சு. கண்டிப்பா இப்ப விட மாட்டேன் அவனை. முதல்ல அந்த கேட்டை பாக்குறேன். புனியா நில இவனடா என்ன பிடிக்க வந்துட்டு இருக்க மாதிரி அது பாத்துரு. கடவுள் இது ஞாபகம் இருக்கு, இதே மாதிரிதான் ஒருத்தி என்ன ரொம்ப போட்டு கொடூரமா பாச காமிச்சிட்டு இருக்கா, அவள மாதிரியே அவன் பண்ண போறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட தப்பி சைட்ல இருக்கிற சந்தில போய் பூந்துக்க. ஒன்னால என்ன இதுக்கப்புறம் பிடிக்க முடியாது, அதனால போயிட்டு வரேன். எங்கடா போற, விட மாட்டேன் நான், எங்க போனா அங்கேயே வரமாட்டான்னு சொல்லிட்டு உடனே பார்த்தா அதுலயே பூந்து போறான். டேய் யாரா இவன், சின்ன ஓட்டதான் இது, இவனடா பெரிய ஓட்டையா போட்டு உள்ள போயிட்டு இருக்கான். இவனடா என்ன பிடிக்காம விட மாட்டான்னு சொல்லிட்டு அந்த கேட் மாஸ்டர் யோசிச்சுட்டு இருக்க. ஒரு இடத்துல வந்த வழியா வருவான். ஏய் இவன் என்னடா இங்க பண்றான். அப்புறம் அவனுக்கு நிக்கும் போது பார்த்தா தலைவன் இன்னொரு பக்கம் சீலிங் வச்சுட்டு இவனுக்கு மேல வந்து விட நம்ம தோழர் தப்பிச்சிருவாரு. ஆனா அந்த சீலிங் உடஞ்சதுல எல்லாமே அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு மேல போயிட்டு விட அவனுக்கு சித்திரவனுங்க. அந்த கேட் மாஸ்டர் யோசிக்குது, இவனுக்கு கண்டிப்பா மத்த ஹீரோ மாதிரி கிடையாது. என்னடா நான் மத்த ஹீரோஸ் மாதிரி கிடையாது தான், உண்மையிலே சொல்றேன். இன்னைக்கு நான் உன்னை பழி வாங்க விட மாட்டேன். என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்காக நான் பழி வாங்க வேண்டாம், அவனை நான் திரும்ப மாத்தி கொண்டு போகண்டா. எங்க அவனுக்கு உயிரோட இருந்தாதான்ற மாதிரி அவன் கேட்க. என்னது அப்புறம் சீலிங் உடச்சு வீந்தல சேர்த்துட்டு எனக்கு மாத்த போறேன். டேய் அட கடவுளே என் பாய் ஃப்ரெண்ட் நானே கொண்டுட்டேன். டேய் இவ்வளவு நடக்கூடாது வாய்ந்து புலம்பிட்டு இருக்கான். அந்த ஒரு விரக்தியில பார்த்தா கண்டிப்பா இந்த ஒரு புதிய அடக்க நான் உனக்கு கொடுக்க போறேன். உன்னாலதான் இந்த ஒரு நிலைமை என் பாய் ஃப்ரெண்டுக்கு வந்தது. அவனுக்கு எல்லாருக்காக நான் உன்னை பழி வாங்க வேண்டாம் அப்படின்னு கதறி ஆயுது ரெடியா இருக்கான் அட்டாக் பண்ண. ஹீரோனை பக்கம் இந்த வாய்ஸ் கேட்டு, என்னப்பா இந்த இடத்துல கூட எவனோ ஒருத்த சோகத்துல ஆயுது இருக்கான். ஆனா அந்த சவுண்டே வித்தியாசமா இருந்துச்சு, என்னதான் இங்க நடந்துட்டு இருக்கு, எப்படா நம்மளை நோக்கி மாஞ்சல்லாம் வருவானுங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடமே ரொம்ப பெருசா இருக்குப்பானா, எந்த பக்கம் போறது எந்த பக்கம் வழி இருக்கு, எக்ஸிட் எது, வேற இடத்துக்கு போறதுக்கான வழியும் பெருசா தெரிய மாட்டேங்குது. எவனா இருந்தாலும் கிட்ட வந்தா நான் போட்டுல தான் போறேன் இதுக்கப்புறம். அதுவும் இல்லாம அடுத்த முறை நான் இதுக்கு வந்தா நான் கண்டிப்பா கைடை கூட்டின்னு வரணும்பா, அப்பதான் தொலைஞ்சு போகாம இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு சிரிச்சு பேசி போயிட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, சிந்து வீடியோ அப்படின்னு கமலா சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சு நம்புறேன். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலகணும் ஆள் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் வரும். கண்டிப்பா இந்த வீடியோ வேற லெவலா இருக்க போதும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கும் முக்கியமா கமெண்ட்ல இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. சரியா, இந்த வீடியோ முடிச்சுப்போம்.